2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் அவர் கொடுத்த வாக்குறுதி, நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகும் அப்படிங்கிற ஒரு சொன்னார். ஆனா எதுவுமே நடக்கல. இந்த 9 வருஷத்துல 9 வருஷம் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. அதாவது அந்த வருமானத்தை இரட்டிப்பும் செய்யல. ஆனா விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் இந்த 9 வருஷத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க இந்தியா முழுவதும். இன்னைக்கு அவங்களுக்கு குறைந்தபட்ச விலை, அவங்க விளைவிக்கிற பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை, அதான் அவங்க கேட்டது. அதுக்காண்டி அது இல்லாம அவங்க விவசாயிகளுடைய கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாம அவங்கள நசுக்கிற மாதிரி 3 புதிய வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க பாஜக. அந்த சட்டங்களை எதிர்த்து சென்ற முறை ஒரு ஆண்டுக்கு முன்பு இதே விவசாயிகள் சங்கங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க டெல்லிக்கு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க. அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நடந்தது. அதுல நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இறந்தாங்க. அப்போ அந்த கடைசியா அதுக்கு பணிந்து நம்முடைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு அந்த சில குறைந்தபட்ச சில வாக்குறுதிகளை நிறைவேற்றன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அன்னைக்கு அந்த போராட்டத்தை கைவிட்டாங்க நம்முடைய விவசாயிகள். ஆனால் அந்த கொடுத்த வாக்குறுதிகள், நீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நிப்பாட்டுங்க, நாங்க இந்த வாக்குறுதி நிறைவேற்றன்னு சொன்னாங்க. அதை வச்சுதான் விவசாயிகள் வந்து அவங்க அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. ஆனா அது கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன முக்கியமான வாக்குறுதிகள்னா, விவசாய பொருட்களுக்கு எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச விலை, அது ஒண்ணு. அந்த ஒரு ஆண்டுக்கு முன்பு நடைபெற்ற அந்த விவசாயிகள் போராட்டத்தில் வந்து அதுல கைது பண்ணவங்க, வழக்குகள் போட்டிருந்தாங்க, இதெல்லாம் வாபஸ் வாங்குன்னு சொல்லி அதுவும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனால் எந்த வாக்குறுதி நிறைவேற்றாதனாலதான் மறுபடியும் விவசாயிகள் இந்த முறை அவங்க டெல்லியை நோக்கி அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு திரண்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஜனநாயக முறையில இத நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகளை தடுத்து நிப்பாட்டுற மாதிரி சாலைகள்ல, அங்க இருக்க தேசிய நெடுஞ்சாலை எல்லா சாலைகள்லயும், டெல்லியை பார்த்து போற எல்லா சாலைகளிலும் பேரிகேட்ஸ், அது இல்லாம அந்த பேரிகேட்ஸ் முன்னாடி நிக்கிற அந்த விவசாய கூட்டத்தை கலைக்கிறதுக்காண்டி ட்ரோன்கள் மூலம், ட்ரோனை வச்சுக்கிட்டு அவங்க அந்த டியர் கேஸ், அந்த கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இருக்கிறாங்க. இது வந்து அங்க இருக்கிற நீதிமன்றம், ஹரியானா நீதிமன்றமே கண்டிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, போராட்டம், காந்திய முறையில ஒரு போராட்டம் நடத்துறாங்க விவசாயிங்க. அவங்க மேல தீவிரவாதிகள் மாதிரி நீங்க இந்த மாதிரி கண்ணீர் புகை குண்டுகள் எப்படி வீசலாம் அப்படின்னு கண்டிச்சிருக்கிறாங்க. நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. நேற்று ஒரு விவசாயி இறந்திருக்கிறார். என்னன்னா இதுல அவங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், குறைந்தபட்ச விலை எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுங்க. அது இல்லாம அவங்க இன்னொன்று என்னன்னா, இந்த வழக்குகள் சென்ற முறை அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய வழக்குல வாபஸ் பண்ண சொல்றாங்க. இதுதான் அது. ஆனா எந்த வித இதையும் அவங்க நிறைவேற்ற மாதிரி ஒன்றிய அரசு தெரியல. இது வந்து இந்த அடுத்து இருக்கிற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் விவசாயிகள் மாத்திரம் கிடையாது, மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு தகுந்த ஒரு பாடத்தை கொடுப்பாங்கன்னு நம்புறோம் நாங்க. கர்நாடக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அது நீங்க சொல்ற அது பாஜக, இதுக்கு முன்னாடி பாஜக இருந்தாங்க, அங்க இப்ப காங்கிரஸ் இருக்கிறாங்க. எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மாதிரி, தமிழ்நாட்டு விவசாயிகளை வஞ்சிக்கிற மாதிரி தான் அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. காவிரியில தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த உரிமைகளை அவங்க கொடுக்கிற மாதிரி தெரியல. சென்ற முறை நடந்த அந்த CWMA, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவிரி நீர் அந்த ஆணையம், அவங்களுடைய அந்த கூட்டத்திலே என்னன்னா இவங்க மேகதாது பொறுத்த வரைக்கும் ஒரு விவாதத்தை கொண்டு வர மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது நம்முடைய தமிழக அரசு கண்டிச்சிருக்கிறாங்க. நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் அண்ணன் அவங்களும் கண்டிச்சிருக்கிறாங்க. அது ஒருபோதும் வந்து அதுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அந்த அதிகாரமே அவங்களுக்கு கிடையாது. இதை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேகதாது பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கிற தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, பாண்டிச்சேரி, இது இருக்க மற்ற மாநிலங்கள், இந்த காவிரியால பயனடைகிற மற்ற மாநிலங்களும் ஒருமித்த கருத்து வச்சுதான் அந்த இதை பண்ண முடியும். இவங்களை எதிர்த்தோ மீறியோ அந்த ஆறை அவங்க கட்ட முடியாதுங்கிறதா அவங்களுடைய தீர்ப்பே இருக்கு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க கர்நாடக அரசு எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா அது வந்து நடைபெறாதுங்கிற நாங்க நம்பிக்கையோட இருக்கட்டும். அதாவது பாஜகவோட சமீப காலம் வரைக்கும் கூட்டணியில் இருந்தவங்க அதிமுக. அந்த கூட்டணி வெளியே வரும்போது நானே அறிக்கை கொடுத்திருக்கேன், வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லியிருக்கிறேன் நான். ஆனால் அதிமுக பாஜக எதுக்குற இந்த இது வந்து
இது வந்து இதுல தொடர்ந்து அது ஒரு நம்பிக்கைக்குரியா இருக்கணும். இன்னைக்கு நேற்று வரை கூட்டணியில் இருந்திருக்காங்க. பல சட்டங்களை மக்களுக்கு எதிர்மறையா இருக்கிற நிறைய சட்டங்களை வந்து பாஜக சேர்ந்து அவங்களும் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த பாஜக எதிர்க்கிற இந்த மனப்பான்மை தொடரணும். இதுல முதல்ல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இது இல்லைன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து தேர்தலுக்காண்டி இது ஒரு ஸ்டண்டா கூட இருக்குமோன்னு நினைச்சு கூட மக்கள் சந்தேகப்படுறாங்க. ஊடகங்கள் எழுதுறாங்க. நேற்று கூட கோவையில பத்திரிகையாளர் சந்திப்புலாம் கேட்டாங்க. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதே கேள்வியை கேட்குறாங்க. அப்போது நான் சொன்னேன், சமீப காலம் வரைக்கும் அவங்க இது பாஜக தொடர்பு ஒரு கூட்டணியில் இருந்துட்டு சில மாதங்களுக்கு முன்பு கூட்டணிக்கு வெளியே வரும்போது இது வந்து மக்கள் மத்தியிலையும் சரி அரசியல் பார்வையாளர் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை ஊட்டுற அளவுக்கு அடுத்த வர காலகட்டங்களில் இந்த மதவாத பாஜக எதிர்க்கிறதுல இதே வீரியத்தோட அதிமுக இருந்தால் வரவேற்புன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது ஒரு நம்பிக்கைக்குரிய இதாக இல்லை. சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார், ஒரு சராசரி